ஹாய், வெல்கம் டு ஏஎஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம தளபதி விஜயோட செக்யூரிட்டி கார்டு. இவர் யாரு, என்ன பண்றாரு, என்ன செய்யறாருன்றதை தான் நம்ம பார்க்க போறோம். இதுக்கெல்லாம் முன்னாடி நம்ம தளபதி விஜய் இவரை செலக்ட் பண்ணாருன்றதையும் பார்க்க போறோம். பார்ப்போம். Sir will come here. He will veil you people. Don't be aggressive. இவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு தமிழ்நாடு மக்கள் இவர் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க, அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி பார்க்கணும்ட்டு. அதனாலதான் தளபதி விஜய் இவரை சூஸ் பண்ணதுக்கு ஒரே காரணம். ரெண்டாவது, நம்ம தளபதி இவரை சூஸ் பண்ணதுக்கு காரணம், அதையும் பார்க்கலாம். தளபதி மேல ஒரு எறும்பு கூட பட விட மாட்டாரு, அந்த அளவுக்கு இவரை ப்ரொடெக்ட் பண்றாரு. இதுதான் ரெண்டாவது காரணம். அடுத்தது மூணாவது காரணத்தையும் பார்ப்போம், அதையும் பாருங்க. தளபதிக்கு மக்கள் மேல எவ்வளவு அன்பு இருக்குதோ அதே அன்பு இவரும் காட்டுறாரு. விஜய்க்கு தமிழ்நாட்டுல எப்படி ஃபேன்ஸ் இருக்காங்களோ கிட்டத்தட்ட அதே மாதிரி அவரோட செக்யூரிட்டி கார்டுக்கும் ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஏன்னா மக்கள் கிட்ட அவரும் அந்த அளவுக்கு நடந்துக்கிறாரு. பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்ம தளபதி விஜயோட செக்யூரிட்டி கார்டு நேம் என்ன தெரியுமா? நயம் மூசா. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா, துபாய் கண்ட்ரில ஒரு செக்யூரிட்டி ஏஜென்ட் வச்சு நடத்திட்டு வர்றாரு. சாதாரண செக்யூரிட்டி ஏஜென்ட் இல்லைங்க, உலகத்துல இருக்கிற எல்லா விஐபிஸ்க்கும் இவங்க தான் நம்பர் 1 செக்யூரிட்டி கார்டா இருக்காங்க. அது இல்லாம இவர் தான் அதுக்கு ஓனரும் கூட. ஆனா இவரே வந்து எதுக்கு விஜய்க்கு செக்யூரிட்டி கார்டு வேலை பார்க்கணும் தான் நினைக்கிறீங்க? இவரும் ஒரு தளபதி ஃபேன். இந்த ஒரு காரணத்துக்காக தான் அங்க இருந்து இங்க வந்து தளபதி அரசியலுக்கு அவர் சப்போர்ட் பண்ணிட்டு செக்யூரிட்டி கார்டா இருக்காரு. இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி கார்டையும் பார்க்க முடியாது, நம்ம தமிழ்நாடு மக்கள் மாதிரி அன்பை காட்டுற மக்களையும் பார்க்க முடியாது. See you, bye bye from ASP Army YouTube channel. Next video பார்ப்போம்.